அரசியல் அமைப்பிற்கு விரோதமான ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு வாழ்த்து கூற முடியாது என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பாஜகவை கடுமையாக விமர்சித்துள்ளார். புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள எம்பிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்திய அவர், இன்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்காவிட்டாலும் நாளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்காது என்று நினைக்க வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். தனது வாழ்த்து தேசத்துக்காக இருக்கும் என்று கூறியுள்ள மம்தா பானர்ஜி, தங்களது கட்சிக்கு வலு சேர்க்குமாறு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள எம்பிகளிடம் தாம் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். அதோடு தாங்கள் பாஜகவை உடைக்காவிட்டாலும் பாஜகவில் ஒரு நாள் பிளவு ஏற்படும் என கூறியுள்ள மம்தா பானர்ஜி, பாஜகவில் இருப்பவர்கள் பலரும் மகிழ்ச்சியாக இல்லை என தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்தோடு பிரதமர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வீர்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த மம்தா பானர்ஜி, தான் இதுவரை அழைக்கப்படவில்லை என்றும் அழைத்தாலும் தாம் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளப் போவதில்லை என பதிலளித்துள்ளார். அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக மம்தா பானர்ஜி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அக்கட்சியின் எம்பி சுதீப் பந்தோபாத்யாய் மக்களவைத் தலைவராகவும் டாக்டர் ககோலி கோஷ் தஸ்திதர் மக்களவை துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தலைமை கொறடாவாக கல்யாண் பானர்ஜி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். திரிணாமுல் கட்சியின் மாநிலங்களவை தலைவராக எம்பி டெரெக் ஓ பிரையன் மற்றும் மாநிலங்களவையின் துணைத் தலைவராக சாகரிகா கோஸ் மற்றும் தலைமை கொறடாவாக நதிமுல் ஹக் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் தோல்விக்கு காரணம் வி.கே. பாண்டியன் என சொல்வது துரதிருஷ்டவசமானது என பிஜு ஜனதா தள தலைவர் நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளார். ஒடிசாவை 24 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த பிஜு ஜனதா தளம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிடம் ஆட்சியை பறிகொடுத்தது. இந்த தோல்விக்கு பிறகு முதல் முறையாக பேட்டியளித்துள்ள பிஜு ஜனதா தள தலைவர் நவீன் பட்நாயக், தோல்விக்கு காரணம் வி.கே. பாண்டியன் என சொல்வது துரதிருஷ்டவசமானது என பேட்டியளித்துள்ளார். கே. பாண்டியன் தனது அரசியல் வாரிசு அல்ல என்றும் தனது அரசியல் வாரிசு யார் என்பதை ஒடிசா மக்கள் முடிவு செய்வார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். நேர்மையும் உண்மையும் உள்ள மனிதர் வி.கே. பாண்டியன் என கூறிய அவர், தனது கட்சியில் இணைந்த வி.கே. பாண்டியனுக்கு இதுவரை எந்த பதவியும் வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.